வாரந்தோறும் வெள்ளிக்கிழமைகளிலே இங்கே வெவ்வேறு வகையான நிகழ்வுகள் ஒரு ஒழுங்கிலே நடைபெற்றுக் கொண்டு வருகின்றன. இந்த நிகழ்வின் வரிசையிலே மாபாரதம் என்று சொல்லப்படுகிற அந்த பெரிய ஒரு இலக்கியத்தினுடைய சொற்பொழிவு நீண்ட காலமாக நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. சென்ற சொற்பொழிவிலே புதியவர்களுக்காக சொல்கின்றேன். நச்சு கொள்கை தர்க்கம் என்று சொல்லப்படுகிற அந்த பகுதியை எடுத்துக்கொண்டு அதிலே ஜமனானவன் தர்மராஜன் தர்மனோடு உரையாடிய இடம், அந்த இடத்தை மையமாக வைத்துக் கொண்டு தர்மராஜனுடைய வினாக்களுக்கு தர்மன் எப்படி விடை கூறினான் என்கிற இடத்திலே நிறுத்தி தர்மனாலே கேட்கப்பட்ட வினாக்கள் ஒவ்வொன்றும் இந்த காலத்துக்கு அத்தியாவசியமானவை என்பதையும் எடுத்து கூறி அந்த இடத்திலே அன்றைய சொற்பொழிவை நிறைவு செய்திருந்தேன். இப்படியாக வினாக்களை கொடுத்து தர்மன் அதற்கு பல்களை கொடுத்த பிறகு யமதர்மன் தோன்றினான். அசரீதியாக இருந்த தர்மன் யமதர்மனை பார்த்து வணங்கி யமனுடைய வார்த்தைகளை கேட்டார். இந்த நச்சுப்பொழியை உருவாகியதற்கான காரணத்தையும் சொன்னார். இதெல்லாம் சென்ற சொற்பொழிவிலே நிகழ்ந்த நிகழ்வுகள். நாங்கள் வரலாறு தெரியாமல் இன்றைய சொற்பொழிவு விளக்கம் இல்லாமல் போய்விடும் புதியவர்கள். இப்படியாக இது நடக்கின்ற பொழுது தர்மன் தர்மனை பார்த்து யமதர்மன் சொல்லுகின்றார், உன்னுடைய தம்பியர்களிலே யாராவது ஒருவரை உயிர்ப்பித்து தருகின்றேன். 4 பேரும் வளர்ந்து கிடக்கிறாங்க. நான் ஒரு மந்திரத்தை கூறுகின்றேன். அந்த மந்திரத்தை சொன்னால் யாராவது ஒருவரை நீ உயிர்ப்பித்து இழக்கின்ற. இப்ப இதிலேயும் ஒரு 4 பேரும் இருக்கிறார்கள். இதில் யாரை எழுப்புவது? தர்மன் அப்படியே நினைத்து அந்த மந்திரத்தை சொன்னால் அந்த மந்திரத்தை சொல்லி தம்பியர்களுடைய கடைசியாக இருக்கிற சகாதேவனை உயிர்ப்பித்து இழக்கிறார். தர்மனுக்கு ஆச்சரியம். தர்மராஜனுக்கு மனதுக்குள்ளே ஆச்சரியப்பட்டு கேட்டார், உன்னுடைய சகோதரர்களிலே பலமான பீமன் இருக்கிறார். அது மட்டுமல்ல, வித்தைகளிலே எல்லாம் இருக்கின்ற அர்ஜுனன் இருக்கிறான். அவரெல்லாம் இப்போ உனக்கு தேவை என்ன? யுத்தம் நடக்க போகிறது. அப்படி இருக்க நீ சகாதேவனை உயிர்ப்பித்து எழச் செய்திருக்கிறாயே, அதுக்கு என்ன காரணம்? மகாபாரதத்துக்குரிய சிறப்பே அதுதான். எந்த இடத்திலேயும் சுயநலத்துக்கு இடம் கொடுக்காமல் தர்ம சிந்தனையோடு வாழ்ந்தவன் தான் தர்மன். நான் இவ்வளவு பெரிய யுத்தத்திலே தன்னுடைய இழப்புக்கள் எல்லாம் ஏற்படாமல் பாதுகாத்து நிற்பதற்கு காரணம் அதுதான். யமதர்மன் மகன்தான். என்னுடைய மகனுடைய சிந்தனை, யமனுடைய மகன் தானே, சிந்தனை சிறப்பாக இருக்கிறது என்று சொல்லி அவனை வாழ்த்தி 4 பேரையுமே எழுப்பி அவனுக்கு கொடுக்கின்றான். எல்லாரும் அவரை வணங்கி கொண்டு புறப்படுகிறார்கள். அப்படி புறப்படுகின்ற பொழுது ஏற்கனவே வந்த பூதம் இவர்களை அழிப்பதற்காக அங்கே ஜாகம் செய்து அந்த ஜாக குண்டத்திலே இருந்து எழுந்து வந்த அந்த பூதமானது திருப்பி போகிறது அந்த முனிவரிடத்தில். சிவாகம் அந்த முனிவரிடத்திலே போய், என்னை ஏவி விட்டாய், ஆனால் அங்கே 5 பேரும் இறந்து கிடக்கிறார்கள். இதான் அந்த பூதம் பார்த்த காட்சி. இதெல்லாம் அன்றைய அந்த சொற்பொழிவிலே சொல்லப்பட்ட விடயங்கள். அப்போ அந்த பூதம் இந்த 5 பேரையும் பார்க்கிறது. இறந்து கிடந்ததை பார்த்துட்டு திரும்பி போய் அந்த முனிவரிடத்திலே, என்னை நீ ஏவி விட்டாய், ஆனால் 5 பேரும் அங்கே இறந்து கிடக்கிறார்கள். அப்படியானால் நீ என்னை ஏவியதற்கு என்ன காரணம் என்று சொல்லி கோபப்பட்டு அந்த முனிவனையே அழிக்கிறான். இங்கே நான் சொன்னது போல ஒரு வினை செய்தால் அந்த வினைக்குரிய பலனை நாம் அனுபவிக்க வேண்டும். இங்கே இந்த முனிவர், தவசிரேஷ்டராக இருந்த முனிவர் மனதுக்கு பிடிக்காவிட்டாலும்
இந்த பூதத்தை ஏவி விட்டார். அதனுடைய வினையை இப்போ அனுபவிக்கின்றார். அந்த கொடு வினையினாலே அந்த முனிவரை அழிகின்றார். இதான் நான் சொல்லப்படப்பட்ட அந்த விடயம். அதுதான் இந்த செய்வினைகள் சூனியம் என்றெல்லாம் பேசிக்கொள்ளுகிறார்கள் அல்லவா, அந்த வினைகளை செய்கிறவர்களே வினையை அனுபவிப்பார்கள். அதில் இருந்து யாரும் தப்பிக்கொள்ள முடியாது. அதர்ம சிந்தனையே நமக்கு வரப்படாது. நம்முடைய மனதுக்குள்ளே சுத்தமான எண்ணங்களும் தர்ம சிந்தனையும் வர வேண்டும். யாரும் அழிந்து போக வேண்டும் என்று நினைக்கக்கூடாது. அழிந்து போக வேணும்னு நினைத்தால் அவர்களையே அழிவார்கள். அதான் மகாபாரதம். அழிக்க நினைத்தவர்கள் அழிவார்கள். இப்படியாக அந்த நச்சு பொய்கை சதுக்கம் என்று சொல்லப்படுகிற சருக்கம் என்று சொல்லப்படுகிற அந்த பகுதி நிறைவடைகிறது. இப்போ காட்டுக்குள்ளே பாண்டவர்களும் திரௌபதியும் இருக்கிறார்கள். 12 ஆண்டுகள் வனவாசம். அந்த வனவாசம் பூர்த்தி ஆகியது. இனி அடுத்து 1 வருடம் அஞ்ஞாத வாசம் என்று சொல்லப்படுகிற மறைந்து வாழுகிற வாழ்க்கை வாழ வேண்டும். எல்லாரும் இருந்து சிந்திக்கிறார்கள். மறைந்து வாழ்றன்னா ரொம்ப வில்லங்கமான ஒரு விடயம். அப்போ அதை இருந்து ஆலோசிக்கிறார்கள். எந்த நாட்டிலே போய் இந்த மறைந்து வாழ்கிற வாழ்க்கையை வாழுவது. ஒவ்வொரு நாடாக எடுத்து ஆராய்கிறார்கள். அர்ஜுனன் சொல்லுகிறான், மச்ச நாடு என்று ஒன்று இருக்கிறது. விராடன் அரசாட்சி செய்கின்ற நாடு, தர்மத்தின் வழி நிற்கின்ற நாடு. முனிவர்கள் எல்லாம் அங்கே தவம் செய்கிறார்கள். சைவம் தழைத்து நிற்கின்றது, தர்மம் தழைத்து நிற்கின்றது. அந்த இடத்திலே போய் நாங்கள் நம்முடைய மறைந்து வாழ்கிற வாழ்க்கையை வாழ்வதுதான் சிறந்தது என்று அர்ஜுனன் கூறுகிறான். தர்மனும் அதை சிந்தித்து பார்த்து, சரி, நாம் நம்முடைய அந்த அஞ்ஞாதவாச காலத்தை மச்ச நாட்டிலே போய் கழிப்போம் என்று முடிவு செய்து அங்கே இருந்து புறப்படுகிறார்கள். காட்டின் வழியாக நடந்து மச்ச நாடு என்று சொல்லப்படுகிற அந்த நாட்டினுடைய கரையை அடைகிறார்கள். அங்கே ஒரு இடுகாடு, இறந்தவர்களுடைய உடலை போய் எரிக்கின்ற இடம். இடுகாடு, அது பின்னர் நமக்கு சுடுகாடாக மாறி 2 சொற்களையும் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். அந்த இடுகாட்டிலே ஒரு காளி கோயில். அந்த காளி கோயில் அடியிலே போய் இருந்து கொண்டு இந்த 5 பேரும் என்ன செய்கிறார்கள், இனி எப்படி மறைந்து வாழ்வது. வரம் அந்த ஏற்பட்ட சாபம் 12 வருஷம் காட்டுக்குள்ளே இருக்க வேண்டும். 1 வருடம் யாரும் அறியாதவாறு மறைந்திருக்க வேண்டும். இதான் அந்த நிலப்பாடு. அப்போ இவர் போய் அங்கே இருந்து சிந்தித்து தங்களுடைய ஆயுதங்கள் எல்லாவற்றையும் அங்கே காளி கோயிலுக்கு முன்னுக்கு ஒரு பெரிய வன்னி மரம் இருந்தது. அந்த வன்னி மரத்திலே ஒரு பொந்து, அந்த வன்னி மர பொந்துக்குள்ளே கொண்டு போய் இந்த படைக்கலன்களெல்லாம் மறைக்கிறார். மறைத்து வைக்க இதுதான் நாம் நடைமுறையில் சில இடங்களிலே சொல்லுகிறோம், இப்போவும் பார்க்குறோம். புதையலை பூதம் காக்கும். இந்த புதையலை பூதங்காக்கும் என்கிற கதை வந்ததற்கு ஒரு இடம் இதுதான். இந்த வன்னி மரத்திலே எல்லாத்தையும் வைத்துட்டு ஒரு வில்லை அந்த மரத்திலே கட்டி விடுகிறார்கள். அப்படி மரத்திலே கட்டி விட்ட உடனே நமக்கெல்லாம் ஒரு எச்சரிக்கை பண்ணுறது போல எல்லாம் கட்டி விட்டுட்டு 5 பேருமாக இருந்து சிந்திக்கிறார்கள், எப்படி நம்மை மறைப்பது. 5 பேரையும் மறைக்கிறேன்னா சும்மாவா? இப்போ தர்மன் சொல்லுகிறான், நான் ஒரு துறவியாக வேடம் தாங்கி அங்கே அரசனுடைய ஆலோசகராக போய் சேருகிறேன். கங்கபட்டர் என்கிற பெயரில் தர்மன் என்ன செய்கிறார், அந்த விராட மன்னனுடைய அரண்மனைக்குள்ளே போய் விராட மன்னனுடைய ஆலோசகராக பொறுப்பேற்கின்றார். இப்படியாக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேடம் தாங்க வேண்டும். பீமனை மறைக்கிறேன்னா சும்மா நடக்கிற காரியமா? எல்லாரையும் மறைச்சிடலாம், பீமனை மறைக்க முடியுமா? பீமன் சொல்லுகிறான், நான் சமையல்காரனாக போய் சேருகிறேன். அவனுக்கு சரியான இடம் அதுதான். இப்போ பீமன் என்ன செய்கிறான், வல்லன் என்கிற பெயரிலே
அங்கே அரசவைக்குள்ளே போகிறான். அரசவைக்குள்ளே போய் அங்கே இருந்த அமைச்சர்களோடு பேசுகின்றான். வீமனுக்கு சமையல்காரனாக இருந்தவன் நான். அதை அவர்களுக்கு சொல்கிறார். வீமன் மடையன் நான். மடையன் என்று சொன்னால் மடையன் ஒரு அர்த்தம், சமையல்காரன் ஒரு அர்த்தம். வீமன் மடையன். வீமனுக்கு சமையல்காரனாக இருந்தவன் நான். என்னுடைய பேர் மல்லன். எல்லாம் சொன்னோன்னு சரி, நீ மடப்பள்ளிக்கு போய் அங்கே தலைமை சமையல்காரனாக இரு. அப்புறம் மடப்பள்ளிக்கு அனுப்பியாச்சு. 2வது ஆள். 3வது அர்ஜுனன். இப்போ தான் அர்ஜுனன் என்ன செய்கிறான்? ஊர்வசி கொடுத்த சாபத்தை ஏற்கப் போகிறான். ஊர்வசி சாபம் கொடுத்ததெல்லாம் முன்னாலே வந்த கதைகள். இன்னைக்கு இந்த கதைப்போக்கில் உள்ள பிரச்சனை அதுதான். முன்னாலே உள்ள கதைகளுடைய தொடர்ச்சி இங்கே பின்னாலே வருகிறது. ஊர்வசி சாபம் கொடுத்தால் இந்திர சபையிலே வைத்து அர்ஜுனனுக்கு, நீ பேடாக பெண்ணாக போக கடவாயின். இந்திரனுடைய அருள்நாளே அதை மாற்றி அமைத்து ஓராண்டுகளுக்கு ஒரு பேடாக வாழுகின்ற அந்த வாழ்க்கையை நீ அனுபவிக்க வேண்டும் என்று சாபத்தை மாற்றி கொடுத்தான். இப்போ அவனுக்கு அது பயன்படுகிறது. தான் எப்போவுமே சொல்லுவார்கள் ஒரு வார்த்தைகள், நடப்பது நன்மைக்கு, எதைக்கும் கலங்காது, நடக்கிறது நன்மைக்காக. இப்போ அர்ஜுனனுக்கு அந்த சாபம் ஒரு நன்மையை தருகின்ற காலமாக இன்னும் மாறுகிறது. திருநங்கையாக பேடாக மாறுகின்றார். திருநாளை என்கிற அந்த பேரிலே நாட்டியம் கற்றுக் கொடுக்கிற ஒரு பெண்ணாக, விராட மன்னனுடைய மகள் உத்திரை என்னவளுக்கு பேர், அவளுக்கு நாட்டியம் கற்றுக் கொடுக்கிற ஒரு பெண்ணாக செல்லுகிறார். இந்த உத்திரை தான் பின்னாலே அபிமன்யுனுடைய மனைவியாக வரப்போகிற பெண். அவளால் இந்த உத்திரை விராடனுடைய மகள். விராடனுடைய மகளுக்கு நாட்டியம் கலைகளை கற்றுக் கொடுக்கிற ஒரு பெண்ணாக, ஒரு திருநங்கையாக அந்த அர்ஜுனன் உருமாற்றம் அடைந்து அங்கே செல்லுகின்றான். இதே போல நகுலனுக்கு இந்த குதிரைகளை பற்றிய கலையெல்லாம் நல்லா தெரியும். குதிரைகளை பற்றிய தத்துவங்கள், குதிரைகளினுடைய அமைப்பு முறைகள் எல்லாவற்றையும் நன்கறிந்தவன். ஆகவே நகுலன் அந்த குதிரை லாடனுக்கு தலைவனாக போய் சேருகின்றான். சகாதேவன் ஆடு மாடுகளை மேற்கின்ற ஒரு இடையனாக மாறி அவனும் தன்னுடைய உருவத்தை மாற்றிக்கொண்டு அங்கே போகிறான். 5 பேரும் 5 வடிவத்திலே போகிறார்கள். அடுத்தது திரௌபதி. திரௌபதி என்ன செய்கின்றாள்? அரண்மனைக்குள்ளே அரசியிடத்திலே போகின்றான். அரசியிடத்திலே போய் தான் பாண்டவர்களுடைய பத்தினிகளுக்கு அலங்காரம் செய்கிற தொழிலை செய்து கொண்டிருந்தேன். இப்பொழுது அவர்கள் காட்டிலே வனவாசத்திலே இருக்கிற காரணத்தினாலே நான் இங்கே வந்து உங்களுக்கு சேவை செய்ய விரும்புகிறேன் என்று சொல்ல, விராடனுடைய மனைவி அரசி இவளை ஏற்றுக்கொண்டு வனமகள் என்று சொல்லப்படுகிற சிறப்போடு அந்த அரண்மனைக்குள்ளே அவள் மறைந்து வாழ்ந்தாள். அஞ்ஞாதவாச காலம் என்று சொல்லப்படுவது மிகவும் பிரதானமான காலம் இந்த மகாபாரத கதையிலே. ஏனென்னா துரியோதனாதியர்கள் என்ன செய்கிறார்கள்? நாடு முழுவதும் அஞ்ஞாதவாசத்துக்குள்ளே இருக்கிறவனை இடையில் கண்டுபிடிச்சிட்டால் திருப்பி 12 வருடம் காட்டுக்குள்ளே போக வேண்டும். ஆகவே எப்படியாவது இந்த ஓராண்டு காலத்துக்குள்ளே இந்த மறைந்து வாழ்கிறவர்களை கண்டுபிடிக்க வேண்டும் என்பதற்காக ஒற்றர்களை அனுப்புகிறார். அந்த ஒற்றர்களும் நாடு முழுவதும் போய் தேடுகிறார்கள். இவர்களோ இந்த 5 பேரும் திரௌபதி இந்த மச்ச நாட்டுக்குள்ளே வெவ்வேறு வடிவத்திலே இங்கே வாழுகிறார்கள். இப்படி இருக்கிற பொழுது ஒரு நாள் இந்த விராட தேசத்துக்குள்ளே ஒரு மாமல்லன் வந்தான். ஒரு பெரிய பலவான். அவன் வந்து அரண்மனையிலே சொன்னான், நான் உலகத்திலே எல்லா நாடுகளுக்கும் சென்றிருக்கிறேன். அந்த நாட்டிலே உள்ள மல்யுத்த வீரர்களோடு போராடி வெற்றி பெற்று வந்திருக்கின்றேன். உன்னுடைய நாட்டிலே உள்ள மல்யுத்த வீரர்களோடு நான் சண்டையிடுவதற்காக வந்திருக்கிறேன் என்று அரண்மனையிலே வந்து சொன்னான். எப்போவுமே
அந்த காலத்து ஆட்சி முறையிலே ஒருவன் அறைகூவல் விடுகிறான் என்றால் அதை ஏற்க வேண்டும் என்பது அரசு தர்மம். நான் உன்னோடு சண்டைக்கு வந்திருக்கிறேன் என்று சொன்னால் இவர் சண்டைக்கு போய்த்தான் ஆக வேண்டும். இது அந்த காலத்திலே இருந்த ஒரு தர்ம நியாயம். இப்போ இவன் அரண்மனைக்குள்ளே வந்து, நான் ஒரு பெரிய மல்லன், உன்னுடைய நாட்டில் மல்லர்களை எல்லாம் வெற்றி கொள்வதற்கு வந்திருக்கிறேன் என்று சொல்ல, அங்கே உள்ள மல்லர்களோடு எல்லாம் இவன் சண்டை பிடித்து அத்தனை பேரையும் அடிக்கிறான். மன்னனுக்கு பெரிய மனக்கவலை, இந்த தேசத்தில் என்ன இல்லை, எல்லாம் இருக்கிறது, இந்த ஒரு வீரனை வெல்ல முடியவில்லையே என்னாலே என்று கவலைப்பட, தர்மன் கங்கபட்டராக இருக்கிற தர்மன் சொல்லுகிறான், மடப்பள்ளியிலே ஒருத்தன் இருக்கிறான், அந்த மடப்பள்ளியில் இருக்கிறவனை அழைத்து கொண்டு வாருங்கள், அவன் இவரை வெல்லக்கூடிய சக்தி வர. பீமனை சொல்லுகிறான். அவனுக்கும் நீண்ட நாளாக சண்டையெல்லாம் பிடிக்காமல் இருந்தவன் தானே, தோல் எடுத்தவன் அப்படியே தோலை எடுக்க வேணும்னா நினைப்பான். இதான் இப்போ இந்த சண்டைகளை எல்லாம் பார்க்குறோம் இல்லை, ரோட்டு வழி அடிபடுறது இல்லை, அதெல்லாம் என்னத்தால் வாடுறதுன்னா அது பழக்க தோஷம். இந்த பழக்க தோஷத்தால் வாடுறது. இப்போ இங்கே மது அருந்துகிறார்கள் தானே, கேட்டு பாருங்க, அவர்கிட்ட என்ன சொல்லுவாங்க, அது இல்லாமல் என்னால் இருக்கையில. பழக்க தோஷத்தால் வாரது. எப்போவுமே தீய பழக்கங்களை பழகினால் அதிலே இருந்து விடுபட முடியாது. நல்ல நல்ல குணத்தோடு இருக்கிறவன் நல்ல சிந்தனையெல்லாம் வருவான். காலையில் எழுந்து முகம் கால் கழுவி விபூதி எடுத்து அப்படியே நெற்றியிலே பூசி பழகினவனுக்கு அது செய்தே ஆக வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் அவனுடைய அந்த நாள் நிகழ்வுகளே மாறி. இதுக்குத்தான் பெரியவர்கள் சொன்னார்கள், தீய பழக்கங்களை பழகாதீர்கள், தீய பழக்கங்களை பழகினால் அது உன்னை விட்டு போகாது, நல்ல பழக்கங்களோடு நல்லவர்களாக வாழ வேண்டும். அதுக்கு ஒரு வழிகாட்டுறா. என்ன, யார் நண்பன் என்று கவனமாக தெரிவு செய், நல்ல நண்பனோடு பழகு, நல்ல நண்பனோடு பழகினாத்தான் உனக்கு அந்த நல்ல குணங்கள் எல்லாம் வரும். இதெல்லாம் நமக்கு படம் போட்டு காட்டினார்கள். இந்த இலக்கியங்கள் எல்லாம் இதுதான். அப்போ அந்த சிந்தனை நமக்கு சரியாக வர வேண்டும். அதுபோல் நாம் தேடிக்கொள்கிற நட்பு சரியாக இருக்க வேண்டும். நம்முடைய உறவுகள் நம்மை தீர்மானிக்கும். பீமன் வல்லனை அழைச்சாச்சு, வந்தவன் நான் எங்களை சொல்ல தேவையில்லை, சண்டை பிடிக்கிறான் இந்த மாமல்லனோடு, சண்டை பிடித்து அவன் அடிவன்றான். விராட மன்னனுக்கு பெருமை, தன்னுடைய நாட்டைச் சேர்ந்த ஒருவன் என்னுடைய பிறையை எதிராளியாக இருக்கிறவனை வெற்றி கொண்டிருக்கிறான் என்று மகிழ்ச்சி அடைந்தான். இப்படியாக இந்த மல்லனை வென்று முடிந்த உடனே அரண்மனைக்குள்ளே ஒருத்தன் வருகிறான். இந்த மகாபாரத கதையிலே வருகின்ற இன்னும் ஒரு பிரதானமான பாத்திரம். விராடனுடைய அரண்மனைக்குள்ளே வருகிறான். யார் அவன்னா, விராடனுடைய மனைவியினுடைய சகோதரன். அவனுக்கு தான் கீசகன் என்று பெயர். மகாபாரதத்திலே வருகின்ற வீரர்களிலே இவரும் ஒருவன். கீசகன் வருகின்றான் தன்னுடைய சகோதரியை காண்பதற்காக. சகோதரியை காண்பதற்காக இந்த கீசகன் வருகின்றான். வந்தவன் அரண்மனையிலே வந்து சகோதரியை எல்லாம் கண்டுட்டு அங்கே இருந்து திரும்பி போகின்ற படையிலே நந்தவனத்திலே இருந்து ஒரு அழகான பெண் பூக்களை பறித்து கொண்டு வருகின்றார். திரௌபதி இங்கே ஒரு வடமகளாக வாழுகின்ற அந்த பெண் அங்கே இருந்து வருகிறார். இந்த கீசகன் அவளை காணுகிறான். இந்த இலக்கியத்திலே சில சுவைகள், சில காட்சிகள் மனதிலே மறக்க முடியாத காட்சிகள். ராமாயணம் என்று சொன்னால் அத்தனை பேரும் சொல்லுகின்ற ஒரு காட்சி, அண்ணனும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள். அந்த காட்சியை பேசாதவர்கள் கிடையாது ராமாயணத்திலே. காரணம் என்னன்னா, ரெண்டு உள்ளங்களினுடைய எழுச்சியை, அந்த மனோநிலையை பற்றி பேசிய காட்சிகள். நல்ல விஷயங்களை பற்றியெல்லாம் சொல்லுவார்கள். அதுபோல இங்கே மகாபாரதத்திலே வருகிற ஒரு மிக முக்கியமான ஒரு காட்சியாக நான் இதை கருதுகிறேன். காரணம் என்னென்றால், மனம் ஒத்து போகாவிட்டால் அதனாலே விளைகிற துன்பம் என்ன? ராமாயணத்திலே ஒத்து போச்சு. ரெண்டு பேரும் இதயம் மாறி புக்க என்று கம்பன் மிகச்சிறப்பாக சொல்லுவான்.
சீதையும் ராமனும் பார்த்த காட்சியினாலே என்ன விளைந்தது என்றால் 2 பேருடைய ஹார்ட் இதயமும் மாறி போயிட்டுதுன்னா, ராமனுடைய இதயம் சீதைக்கும், சீதையினுடைய இதயம் ராமனுக்கும் மாறியது என்று அந்த காலத்திலேயே இதயமாற்று சிகிச்சை செய்த முதலாவதால் இந்த கம்பன் தான். ஹார்ட்டை மாற்றினான். அதுதான் தூய அன்பினுடைய வெளிப்பாடு. நான் சொல்றதுக்கு காரணம் இருக்கிறது. இங்கே கீசகன் அந்த பெண்ணை பார்க்கிறான். அவள் அப்படியே பூவோடு வருகின்றான். நறுமணத்தை கொண்ட அந்த பூக்களை தாங்கி கொண்டு வருகின்றாள். கீசகன் பார்க்கிறான். அவள் மீது ஆசைப்படுகின்றான். இங்கே தான் இந்த காட்சி. அங்கே வந்தது காதல் பயப்பட்டது, இங்கே வருவது காம வயப்படுவது. இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் பார்க்கணும். இப்போ நம்ம நாட்டிலே நடந்து கொண்டிருக்கிறது பெரும்பான்மையானது காம வயப்படுதல். இந்த காம வயப்படுதலாலே ஏற்படுகிற உறவுகள்லாம் சந்தி சிரிக்கிறது போல இருக்கிறது. நான் பல தடவை சொன்னாலும் இந்த இடத்துல இதை அழைத்து சொல்ல வேண்டும் என்றால், சென்ற வாரம் கூட ஒரு நிகழ்வை நான் கேள்விப்பட்டேன். ஒரு இடத்தில் ஒரு ஆணும் பெண்ணும் விரும்பினார்கள் என்று வைத்துக்கொண்டாலும் அந்த பெண்ணை என்ன செய்திருக்கிறார்கள், காட்டுக்குள்ளே கொண்டு போய் வைத்து பலவீனப்படுத்தி இருக்கிறார், பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தி இருக்கிறார். அப்போ இது காமத்தினாலே வருகின்ற விளைவு. இப்படி ஏற்படுகிற இந்த உறவுகள், அதுவும் நிச்சயமாக இந்த இளம் சமுதாயம் நிச்சயமாக இதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அழிக்கிறீர்கள். ராமாயணத்தையும் பாருங்கள், இந்த மகாபாரதத்தில் வருகிற இந்த காட்சியை எடுத்து பாருங்கள். நமக்கு 2 எக்ஸ்ட்ரீம்ஸ், 2 நிலைகளில் இருந்து ஒரு நல்ல விடயத்தை போதிக்கின்ற காரணம். இந்த கீசகனுடைய மனோநிலை எப்படி இருக்கிறது, ராமனுடைய மனோநிலை எப்படி இருக்கிறது. நான் இந்த ராமாயணத்தை ஒப்பிட்டு பேசுவதற்கு காரணம் அதுதான். அந்த மனோநிலை இன்னைக்கு ஏற்படுகிற மனோநிலை எப்படி இருக்கிறது. அதனால தான் மிக இழப்பதில்லை. சில பேரை பார்த்தால், எனக்கு ஒரு நண்பர் இப்பவும் இருக்கிறார், மட்டக்களப்பில் இருக்கிறார். அவர் ஒரு தடவை பிரான்ஸ் நாட்டுக்கு போயிருந்தார். பிரான்ஸ் நாட்டுக்கு போயிருந்த பொழுது அவரும் அவருடைய மனைவியும் போயிருந்தார். அந்த நினைவுக்கு வரபடியாலே சொல்லுகிறேன். அங்கே நடந்த ஒரு நிகழ்விலே இவரை பார்த்து கேட்டிருக்கிறார்கள். இந்த பிரெஞ்சு நாட்டு நண்பர் ஒருவர் கேட்டிருக்கிறார், நீங்கள் இருவரும், அவர் 2 பேரும் திருமணம் செய்தவர்கள், நீங்கள் இருவரும் எவ்வளவு காலமாக சேர்ந்து வாழுகிறீர்கள்? இவர் சொல்லியிருக்கின்றார், அப்போ நடந்த காலத்தில் அப்போ 40 வருடமாக வாழுகிறோம். வெள்ளக்காரன் வரைச்சி போனானா 40 இயர்ஸ் இருந்தானா அதிர்ச்சி. ஏன்னா அவனுக்கு அது ஆச்சரியம். 40 வருடங்கள் கணவனும் மனைவியுமாக சேர்ந்து வாழ்கிறார் என்பது அவனுக்கு ஆச்சரியம், நமக்கு ஆச்சரியம் இல்லை. நம்முடைய பண்பாடு அது. இன்றைக்கு இவ்வளவு பெருமை பேசுகின்ற தமிழ் சாதியிலே இன்னைக்கு 4 ஆண்டுகள் வாழ்வதற்கு கூட முடியாத ஒரு நிலை. பத்திரிகையிலே விளம்பரம் போடுகிறார், திருமணம் நிகழ்ந்து 3ஆம் ஆண்டு நிகழ்வு. கல்யாணம் முடிஞ்சு 3வது வருஷத்தை கொண்டாடுறையே 50 வருஷம் 60 வருஷம் வாழ்க்கை முழுவதும் வாழ்ந்த அந்த பெரியவர்கள் எப்படி இருப்பார்கள்? இப்போ கொண்டாட வேண்டிய தேவை வந்துட்டு பர்த்டே கொண்டாடுற போல அனிவர்சரி 3வது ஆண்டு நிறைவு. ஏன்னா 4வது ஆண்டு இவர்கள் 2 பேரும் சேர்ந்திருப்பார்களா என்பது கேள்வி. அப்படிப்பட்ட ஒரு அவ்வளவு வாழ்க்கை இன்னைக்கு யாழ்ப்பாணத்தில் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. ரொம்ப கவலை, ரொம்ப கவலை. தமிழன் என்ற ஒரு இனம் உண்டு, அவருக்கு தனியே ஒரு குணம் உண்டு என்று அங்கே பட்டுக்கோட்டை பாட்டு போட்டான். தமிழன் என்ற ஒரு இனம் உண்டு, அவருக்கு தனியே ஒரு குணம் உண்டு. இதை சொல்லுகிற பொழுது இன்னொன்றையும் நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். நான் வாழுகிற பகுதி வண்ணார்பண்ணை. அங்கே உங்களுக்கு எல்லாம் தெரியும், மிகச்சிறப்பான ஒரு சிவன் ஆலயம் இருக்கிறது, வண்ணார்பண்ணை சிவன் கோயில். அந்த சிவன் கோயில் திருவிழாவிலே அல்லது வெள்ளிக்கிழமைகளிலே பார்த்தால் 2 பேர், அவர்கள் இப்போ 2 பேருமே அமரராகிவிட்டார்கள். ஆனால் எனக்கு அந்த மறக்க முடியாத சம்பவங்கள். 2 பேரும் வருவார்கள். 2 பேருக்கும்
வயோதிபத்தினுடைய உச்சம். ஆளையால் பிடிச்சுக்கொண்டு வருவார். எனக்கு சில வேளை ஆச்சரியமாக இருக்கார். என்னுடைய வீட்டுக்கு பக்கத்திலே இருந்தவர் ஆச்சரியமாக இருப்பார். யார் யாரை பிடித்து கொண்டு போகிறார்கள் என்பது கேள்வி. இந்த 2 பேருக்கும் தள்ளாத முடியாது, நடக்க முடியாது. இவர் அவரை பிடிக்கிறாரா அல்லது அந்த அம்மா இவரை பிடிக்கிறாரான்னு தெரியாது. ஒரு மாதிரி தத்தளித்து வருவார்கள். தத்தளித்து வந்து கோயிலை கும்பிட்டு போவார்கள். இதுதான் தமிழனுடைய வாழ்க்கை. தமிழன் கண்ட இல்வாழ்க்கை அதுதான். ஆனால் இன்றைக்கி எல்லாமே போச்சு. இன்றைக்கி எல்லாமே போச்சு. அவளத்தையும் இழந்து வைக்கிறோம். கீசகன் பார்க்கிறான். அந்த வண்ண மகளை பார்த்த உடனே இச்சைப்படுகிறான். இவளை நான் எப்படியாவது அடைய வேண்டும் என்று மனதுக்குள்ளே நினைக்கின்றான். நினைத்தவன் என்ன செய்கிறான்? அவளிடத்திலே போய் தன்னுடைய அந்த காம உணர்வுகளை வெளிப்படுத்துகின்ற வாசகங்களை சொல்லுகின்றான். வில்லிபுத்தூர் ஆழ்வாரும் சரி, வியாச பாரதத்திலும் சரி, இந்த விரசத்திலே பேசப்படுகின்ற அந்த வார்த்தைகளை அள்ளி கொட்டி இருக்கிறார்கள். நடந்து இந்த மேடையிலே அந்த கீசகன் சொன்ன வார்த்தைகளை சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு அந்த இலக்கியத்திலே விரசம் பேசப்பட்டிருக்கிறது. எப்படி ராமாயணத்தை நான் திரும்ப திரும்ப சொல்லி அதிலே இப்படி ஒரு காட்சி என்ன அதையெல்லாம் தெளிவாக சொல்லி கம்பன் என்ன சொன்னான் என்பதையும் சொல்ல முடிகிறதோ அந்த அளவுக்கு வில்லியிலேயோ வியாசர்லேயோ மகாபாரதத்திலே இந்த இடத்தை சொல்ல முடியும். ஏன்னா இந்த காம உணர்வு என்ன செய்யும், அந்த காமத்தினுடைய விளைவாக வருகின்ற வார்த்தைகள் அவளை அலங்கரிக்கிறாள். அலங்கார சொற்கள். அவ்வளோ ஒதுங்குகிறாள், ஓடி மறைகிறாள். இவன் காமத்தின் வசப்பட்டு தன்னுடைய அரண்மனைக்குள்ளே போய் இந்த பெண்ணையே நினைத்து கொண்டிருக்கின்றான். அவனுக்கோ சேவை செய்வதற்கு பல பணிப்பெண்கள், அரசர்களுடைய வாழ்க்கையெல்லாம் தெரிந்தானே, அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். இவன் திருப்பி அடுத்த நாள் என்ன செய்கிறான்? சகோதரி இடத்துல போகிறான். சகோதரி இடத்துல போய் அந்த வண்ண மகள் யார் என்று கேட்கிறான். அந்த பெண் சொல்லுகிறார், அரசியார் சொல்லுகின்றார், பாண்டவர்களுடைய பத்தினிகளுக்கெல்லாம் அலங்காரம் செய்த பெண், இவள் ஒரு தெய்வாம்சம் மிக்கவள், இவளை 5 காந்தர்வர்கள் பாதுகாத்து வருகிறார். இவளுக்கு பக்கத்தில் போக முடியாது, அவள் ஒரு நெருப்பு. 5 காந்தர்வர்கள் அவளை பாதுகாத்து வருகிறார். ஒரு பெண் நெருப்பாக இருக்கவர். ஒரு பெண் நெருப்பாக. அன்னைக்கு நான் இந்த நச்சுப்பொய்கை படலத்திலே ஒரு வினாவை சொன்னேன். அந்த அசரீரி ஒரு வினாவை, பெண்களிலே சிறந்த குணம் எது, பெண்ணுக்குரிய குணத்திலே சிறந்த. அன்னைக்கு சொன்னேன், இன்னைக்கு நான் அதை திருப்பி சொல்ல வேண்டிய ஒரு இடம். அப்போ தர்மன் சொல்லுகின்றான் அதற்கு பதிலாக, ஒரு பெண்ணுக்கு குணம் என்ன? அச்சமணம், நாணம், பைப்பு தெரியாதவர் இருக்க மாட்டீர்கள். அதிலே தர்மன் என்ன சொல்லுகிறான்? இந்த குணங்களுக்குள்ளேயே சிறந்த குணம் எது, ஒரு பெண்ணை அடையாளப்படுத்துவது குணம் எது என்ன? நாணம். மற்ற எல்லா குணங்களையும் விட நாணம். இந்த நாணம் என்று சொல்லப்படுவதுதான் பெண்ணுக்குரிய சிறப்பு குணம். அதை இழந்தால் அவள் பெண் இல்லை. இங்கே இந்த அரசியார் சொல்லுகிறாள், இவள் பெண்ணுக்குரிய அத்தனை குணங்களும் நிரம்பியவள். அது மட்டுமல்ல, காந்தர்கள் 5 பேர் இவளை பாதுகாக்கிறார். அவள் ஒரு நெருப்பு, அவளுக்கு பக்கத்திலே போக முடியாது. அவளுக்கு பக்கத்திலே போனால் அந்த காந்தர்வர்களாலே அழிவார்கள். சகோதரனுக்கு சொல்லுகிறாள், சகோதரி, ஏன்னா இவனுடைய குணம் அவளுக்கு தெரியும். இவனும் அந்த காம வயத்தினாலே அது எல்லாம் ஒன்றும் பொருட்படுத்துகிறவன் போலேயே இல்லை. வேதனைப்படுகிறான், துடிக்கிறான். அக்கா இடத்துல சொல்கிறான், சகோதரி இடத்தில் சொல்கிறான், நீ என்னை உயிரோடு நான் இருக்க வேண்டுமானால் இந்த பெண்ணை நான் அடைய வேண்டும், இந்த பெண்ணோடு நான் உறவு கொள்ள வேண்டும், இவளை என்னுடைய அரண்மனைக்கு அனுப்பி வை என்று சொல்லிவிட்டு அவன் போகிறான். இவளுக்கு தர்ம சங்கடம், என்ன செய்கிறன்னே தெரியல. அவனோ மூர்க்கன், அந்த மூர்க்கன் என்ன செய்வான்னு தெரியாது. அது மட்டுமல்லாமல் பெரிய வீரன், ஈசகன் ஒரு பெரிய வீரன். இந்த பிராடமன்னனுடைய ஆட்சியை, மற்ற தேசத்தை காத்து நிற்கிறவனும் அவன்தான். அதனாலே அரசனுக்கு ஈசகனிடத்திலே ஒரு தனி விதமான மரியாதை. அதனால
இவன் செய்து கொண்டு இருக்கிற அந்த அதர்ம செயல்களுக்கெல்லாம் அரசனும் உடந்து இந்த பெண்ணை எப்படியாவது அடைய வேணும் இவனுக்கு. அந்த புறத்திலே இந்த பெண்ணை திருப்பி காணுகிறான். கண்டவன் அவளை அடைய வேண்டும் என்று நெருங்க அவள் அங்கேயிருந்து ஓடுகிறான். ஓடி அரண்மனைக்கு போகிறான். பிராண்டனுடைய சபையிலே போய் விழுகிறான். பிராண்டனுக்கு தெரிஞ்சிச்சு இவன் தான் ஆள். இவன் திறத்தி கண்டு வருகின்றான். இந்த பெண்ணும் தவித்து அப்படியே அரண்மனையிலே அரசனிடத்திலே போய் முறையிடுகிறாள், என்னை காப்பாற்ற. அரசனோ காப்பாற்ற முடியவனாக இருக்கிறான். காப்பாற்ற முடியாதவனாக அப்படியே அரண்மனையிலே இருக்கின்றான். பக்கத்திலே தர்மன் இருக்கிறான். இதான் அந்த காட்சி. இப்போ காப்பாற்ற வேண்டியவன் தர்மன், அவனும் இருக்கிறான். இதே போலதான் மகாபாரதத்திலே சூதாட்டத்திலே வந்த காட்சி. சூதாட்டத்திலே என்ன காட்சி வந்தது? திரௌபதியை துயிலுகிறார்கள். 5 பேர் இருக்கிறார்கள். 5 பேரும் கைகட்டி கொண்டிருந்தார்கள். அப்போ பீமன் என்ன செய்கிறான்? அப்படியே எழும்புகிறான். அடிக்கிற எழும்ப அப்படியே தர்மன் கண்ணை காட்டி உட்கார்ந்தான். சகோதரர், இதே போல இப்போ இங்கே திரௌபதி துன்பப்படுகிறாள் என்ற உடனே பீமன் என்ன செய்கிறான்? அதை அறிந்தவன் அங்கே இருந்த ஒரு பெரிய விருட்ச மரத்தை அப்படியே பிடுங்கி எடுக்கிறான். அந்த மரத்தை பிடுங்கி கொண்டு வந்து இவனை அடிக்க வேண்டும் என்பதற்காக. இதை அறிந்து கொண்ட கங்க பட்டர் என்ன செய்கிறார்? பீமனை தடுக்கிறார். ஒன்றும் செய்யாதே. பீமனுக்கோ பெரிய துன்பம். ஏற்கனவே திரௌபதியை துயில் உறிந்த பொழுதும் இதே போல தான் அண்ணா செய்தார். இப்போவும் அண்ணா அதையே தான் செய்கிறார், தடுக்கிறார். இவருடைய செய்கைக்கு என்ன காரணம்? ஒன்றும் விளங்காமல் அவனும் இருக்கிறான். அரசவையில் இருந்து இந்த திரௌபதி அரசியாரனுடைய இடத்துக்கு போய் சேர்ந்து விட்டார். அங்கே போய் துன்பப்படுகிறார். துன்பப்பட்டு துயரப்பட்டு கொண்டிருக்கிற பொழுது அரசியார் வந்து இந்த திரௌபதிக்கு சொல்லுகிறார். யாரை பற்றி? தன்னுடைய சகோதரனை பற்றி சொல்லுகிறார். ரொம்ப புகழ்ச்சியாக. அவன் பெரிய வீரன், அவனோடு நீ சேர்ந்து வாழ்வதிலே ஒன்று தவறும் இல்லை என்னெல்லாம் எடுத்து போதிக்கிறான். போதனை இப்படித்தான். அடுத்தது இந்த போதனை பொல்லாதது. யார் என்ன சொல்லுகிறார்கள் என்பதை கேட்கவன், கேட்ட பிறகு அதை சிந்திக்கவன், சிந்தித்து முடிவெடுக்கவன். எப்பவுமே அதான் அறச்சிந்தனையோ அல்லது புறச்சிந்தனையோ அந்த கேட்டதை சிந்தித்து பார்க்கின்ற ஒரு திறன் வேண்டும். பெரியவர்கள் சொல்லுவார்கள், பேசுவது என்றால் என்ன என்று கேட்டால் மூளையிலே இருந்து அது நாக்குகளால் வரும். மூளையில் இருந்து நாக்குகளால் வரும்னா என்ன அர்த்தம்? அங்கே சிந்தித்து பேசி. நாம் என்ன செய்கிறோம்? சிந்தனைக்கு இடம் கொடுக்கறது இல்லை. நாக்கால உதுத்து தொட்டுக்கிறோம், கண்டபடியெல்லாம் பேசுகிறோம். அது அந்த அந்த சொற்கள் வருகின்ற பொழுது அந்த சொற்கள் ஒவ்வொன்றும் நம்முடைய சிந்தனையில் இருந்து வருமானால் அதுக்கு பயன் இருக்கும். சொல்லுக பயனுள் சொல். வள்ளுவனுடைய வாசகம். நீ பேசுகிற ஒவ்வொரு சொல்லுக்கும் பயன் இருக்கவன், நல்லவற்றை பேச வேண்டும். அப்படி நல்லவற்றை பேசாவிட்டால் அது உனக்கே ஆபத்தாக முடியும். நாவினால் சுட்டவன் உள்ளாரும் உள்ளாராது தீயினால் சுட்டவன். இந்த ரெண்டையும் மாற்றி சொல்லி இருக்கின்றேன். இந்த நாக்கு இருக்கிறதே, இந்த நாக்கு சுட்டால் அது ஒரு காலமும் மறையாது. தீயினால் சுட்ட பொன் ஆறிவிடும். தீயினால் சுட்ட பொன் உள்ளாரும், நாவினால் சுட்ட பொன் உள்ளாராது. இந்த திருக்குறளிலே உள்ள ஒரு நயம் என்ன என்றால், வள்ளுவனுடைய வார்த்தையை மாற்றி 2 பக்கமும் மாற்றி போட்டு சிந்திப்பது. கற்க கசடர, கற்க கசடர
மாற்றி போட்டு சிந்திக்கிறது. எப்படி? கசடர கற்க. இப்போ திருக்குறளில் சில சொற்களை அதனுடைய அமைப்பு நிலையிலிருந்து மாற்றி சொல்லுகின்ற பொழுது அதுக்கு பெரிய பொருள் வரும். சின்ன உதாரணம் தான் அது. கற்க கசடர, எல்லாரும் சொல்கிறதான கசடர கற்க, நிற்க அதற்கு தக. அது போன்ற அந்த வார்த்தைகள் திருவள்ளுவனுடைய பல இடங்கள் அப்படித்தான். இன்னொரு இடத்தை சொல்லுவானால், தெய்வம் தொழால் கொழுநற்றொழுதெழுதிடுவாள். தெய்வம் தொழால் கொழுநற்றொழுதெழுதிடுவாள். அப்போ இதை மாற்றி போட்டால் கொழுநற்றொழுது எழுதிடுவாள், தெய்வம் தொழாள். பொருள் அப்படியே தெளிவாக விளங்கிடும். கொழுநற்றொழுது எழுதிடுவாள், தெய்வம் தொழாள் என்று வருகின்ற பொழுது என்னென்னா, கொழுன்னா கணவன். அந்த கணவனை வழிபடுகிற அந்த எண்ணம் வந்தவள் தெய்வம் தொழாள். கடவுளை பற்றி நினைக்க மாட்டாள். என்ன கடவுள் யார்? கணவன். அப்போ கணவனை கடவுளாக எடுத்துக்கொண்டு விட்டால் பின்னாலே தெய்வம் தொழாள். கொழுநல் என்று சொல்லுவதற்கு படர்கின்ற ஒரு கொடிக்கு மரம் இருப்பது போல ஒரு பெண்ணினுடைய வாழ்க்கையிலே கணவன். திருக்குறளை பலவிதமாக ஆராய்ந்து கொண்டு போவார்கள். நான் சில உதாரணத்துக்காக சொல்கிறேன். புதிய முறையிலே திருக்குறளை பாருங்கள். அப்படி பார்த்தால் அதுக்குள்ள நிறைய அர்த்தங்கள் மாறி 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 சிந்திக்கிற தன்மை வரும். இங்கே கீசகனுடைய வார்த்தைகள், அந்த வார்த்தைகளால் புண்பட்டு போன பெண், இந்த பெண்ணினுடைய மனதிலே ஏற்படுகிற கிளேசங்கள், இது எல்லாம் விரகதாபத்தோடு பாடியிருக்கிற இடம் இந்த மகாபாரதம். இது இந்த கீசகனுக்கு என்ன நடந்தது? கடைசியாக பார்த்தா அரசி எப்படியாவது திரௌபதியை கீசகனுடைய அரண்மனைக்கு அனுப்பியே ஆக வேண்டும். என்ன செய்யலாம் என்று சிந்திக்கிறான். இங்கேயும் ஒரு ஒப்பீட்டை நான் சொல்ல, இன்னைக்கு அந்த பேச்சினுடைய ஒப்பீட்டு தான். வியாச பாரதத்திலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இந்த அரசியார் என்ன செய்கிறாள்? திரௌபதி இடத்திலே என்னுடைய உடல் பலவீனம் அடைந்திருக்கிறது, ஆகவே கீசகனுடைய அரண்மனைக்குள்ளே போய் அங்கே இருந்து திரவத்தை வேண்டிக் கொண்டு வா. ஒரு இலக்கியத்திலாம் சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கி ஒரு ஆராய்ச்சிக்குரிய ஒரு விஷயம் மட்டுமல்ல, இப்படியெல்லாம் இருக்குதா என்று சிந்திக்கிற இடம் மகாபாரதத்தில். என்ன திரவம்? மது. அங்கே கீசகன் இடத்துல போய் மதுவை வேண்டிக் கொண்டு வா, நான் அருந்த போகிறேன் என்று சொல்லுவதாக வியாசன் சொல்லுகிறார். வில்லிக்கு இது பிடிக்க இல்லை. வில்லிக்கு இந்த இடம் பிடிக்க இல்லையே. ஒரு பெண் மது அருந்துவது என்று சொல்லுவதா? வியாசன் சொன்னால் மாத்திரார். கம்பன் செய்தது போலதான். கம்பன் ராமாயணத்திலே பல இடங்களை மாற்றினான், பல காட்சிகளை மாற்றி இருக்கின்றான். கம்பன் இவ்வளவு தூரம் பேசப்படுவதற்கு காரணமே அதுதான். உதாரணத்துக்கு பல ஒரு இடத்தை சொன்னால், ராவணன் வருகிறான். ராவணன் வந்து சீதையை தலைமையில பிடிச்சி இழுத்துக்கொண்டு மேலே போனான்னு இருக்கு. கம்பன் மாற்றினான். கம்பன் மாத்திரம் எப்படி? அந்த பண்ணசாலையோடு பேத்தெடுத்துக்கொண்டு போனான்னு. ஏன் சொன்னான்? என் தலைமையில் பிடிச்சி இழுத்துக்கொண்டு போனான்னு சொன்னால் நல்லா தானே இருக்கும். மகாபாரதத்தில் பார்த்துட்டோம் அல்லவா? அப்படி சொல்லாமல் ஏன் சொன்னான்? தமிழர்களுடைய பண்பாடு என்கிற ஒன்றாகத்தான் இப்போ பெண் நெருப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னது. சீதையினுடைய தலைமையை பிடித்து ராவணன் தூக்கி இருந்தால் ராவணன் எரிந்து சாம்பலாகி இருப்பான். அந்த கற்புணரியுடைய பெண் 4 குணங்களையும் தன்னுள்ளே கொண்டிருந்த ஒரு சிறந்த ஒரு பாத்திரம். ஆகவே அவன் கையால் பிடிச்சுக்கொண்டு போனான்னு சொல்லுவதற்கு கம்பனுக்கு மனம் பெறவில்லை. அந்த காட்சியை மாற்றி பன்னசாலியோடு தூக்கிக்கொண்டு போனான். இங்கே மகாபாரதத்திலே இப்போ மது அருந்துகிறன் என்று சொல்லுகிறாள் இந்த பெண். இவருக்கு மனம் பொறுக்கவில்லை. வில்லிக்கு இப்படி ஒரு காட்சியை வைக்க முடியாது. என்ன செய்கிறார்? மாற்றுகிறார். அந்த காட்சியை மாற்றுகிறார். எப்படி மாற்றுகிறார்? மலர்
கொய்யப்பட்ட மலர்களினாலே கொய்யப்பட்ட ஒரு மாலை. அந்த மாலையை அவளிடத்திலே கொடுக்கின்றார். மாலையை கொடுத்து, இது ஆண்டவனுக்கு படைக்கப்படுகிற மாலை, இதை கொண்டு போய் கீசகனுடைய அரண்மனையிலே கொடுத்து விட்டு வா. இந்த காட்சியை மாத்துறாளே, அந்த பண்பாட்டை காப்பாற்ற வேண்டும், தமிழர்களுடைய கலாச்சாரத்தை காப்பாற்ற வேண்டும். இலக்கியங்களில் இப்படி ரொம்ப பிரச்சனைக்குரிய பகுதிகளும் இருக்கிறது, ஆராய்ச்சிக்குரிய பகுதிகளும் இருக்கிறது. ராமாயணத்திலே 16 ராமாயணம் மிக பிரபலமானது. ஆச்சரியமாக இருக்கும். நமக்கு 2-3 தான் தெரியும். ராமாயணத்திலே 16 ராமாயணம் இருக்கிறது. 16 ராமாயணத்தை எடுத்த வாசித்தால் தலைமையிலாம் பிடிச்சுக்கணும் போக வேண்டி வரும். இந்த அகலிகை என்னொரு வரலாறு இருக்கிறது. இந்த அகலிகை வரலாற்றை மட்டும் எடுத்து வைத்துக்கொண்டு ஆராய்ச்சி பார்த்தீர்களே ஆனால் ஒவ்வொரு ராமாயணமும் ஒவ்வொரு விதமான கதையை சொல்லும். ஆனால் கம்பன் சொன்னதை போல அழகாக யாரும் சொல்ல முடியாது. அந்த அகலிகையினுடைய வரலாற்றை கம்பன் சொன்னது போல யாரும் சொல்லவில்லை. ஆகவே இளைஞர்கள், இளம் சமூகம், பெரியவர்களுக்கு ஒரு அளவு கதைகள் எல்லாம் தெரியும். இளம் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் நம்முடைய தமிழ் இலக்கியங்களிலே நல்ல விடயங்களை எடுத்து இவை நம்முடைய வாழ்க்கைக்கு எவ்வாறு உதவுகிறது என்பதை பார்க்க வேண்டும். மலரை கொடுத்து விட்டால் இவளுக்கோ வேண்டா வெறுப்பாக இந்த மலரோடு போகிறாள். கீசகனுடைய அரண்மனைக்கு போகிறாள். போன உடனே இந்த பெண்ணை, வண்ண மகளை கண்ட உடனே அவனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இவளை இன்றைக்கு என்னுடைய அரண்மனைக்கே வந்திருக்கிறாள், எப்படியும் இவளை அடைய வேண்டும் என்று துன்புறுத்துகிறாள். இவள் அங்கே இருந்து என்ன செய்கிறாள்? தப்பி ஓடுகிறாள். தப்பி ஓடி பீமனிடத்திலே போகிறாள். பீமனிடத்தில் போய் சொல்லுகிறாள். சொன்னோடனே பீமன் சொல்லுகிறான், நான் அன்னைக்கே இவனை கொன்றிருப்பேன், மரத்தை பிடுங்கும் பொழுதே அண்ணன் தடுத்துட்டான். ஏன் தடுத்தான்னு தெரியுது. அப்போ இப்போ இந்த பெண் சொல்லுகிறாள், திரௌபதி சொல்லுகிறதாக இந்த இடத்திலே வருகிறதா பெண் புத்தி பின் புத்தி என்று சொல்லுவார். இதே எனக்கு நல்ல நினைவு இருக்கிறது. கொக்கியிலே பஞ்சவனம்பதி என்னொரு கோயில் இருக்கிறது, முருகன் கோயில். அந்த கோயிலுக்கு வாரியார் சுவாமிகள் வந்திருந்தார். வாரியார் சுவாமிகள் இந்த இடத்தை சொல்லுகிறார். நாங்கள் அப்போல்லாம் இளைஞர்கள் கதை கேட்கறதுக்கு போகிறோம். அவராக அந்த அதுக்கு விளக்கம் சொன்னார். பெண் புத்தி பின் புத்தின்னு ஏன் சொன்னான்னா, பெண் புத்தி பின் புத்தின்னா அப்படி அவ்வளவு கூர்மையானது என்றார். பெண் புத்தி பின் புத்தின்னா கூர்மையானது, கூர்த்த அறிவுடையது அந்த பெண் புத்தி. அதுதான் அதனுடைய அர்த்தம். அது அர்த்தத்தை புரியாமல் நம் பெண் புத்தி பின் புத்தின்னு வச்சுட்டோம் என்று வாரியார் சும்மா அப்படியே முழங்குவார். இதுக்கு தான் இப்போ சொல்கிறேன், இன்றைய பேச்சுகள் எல்லாம் இந்த சொற்களை பிரட்டி போட்டால் என்ன, நம்முடைய தமிழ் சொற்களில் மாற்றி மற்ற பக்கமாக டேர்ன் அடித்தால் என்ன ஆகும். இங்கே திரௌபதி சொல்லுகிறாள் பீமனுக்கு, அண்ணா ஏன் தடுத்தார் தெரியுமா, நீ இந்த மரத்தை பிடிங்க அடிக்கப் போயிருந்தால் நீ தான் பீமன்ன்றது தெரிஞ்சிருக்கும். நாம் இப்போ எங்கே எண்ணத்தில் இருக்கிறோம், அஞ்ஞாத வாசத்திலே இருக்கிறோம், மறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட அந்த மறைந்த வாழ்க்கை முடிகிறது. இன்னும் சில நாட்களே இருக்கின்றன. இன்னும் சில நாட்களிலே இந்த 1 வருட கால அஞ்ஞாத வாசம் முடிகிறது. அதுக்கிடையில் நீ இந்த மரத்தை எல்லாம் பிடுங்கி இருந்தால் என்ன நடக்கும் என்று அவளுக்கு புத்தி சொல்லுகிறார். பீமனுக்கு புத்தி சொல்லுகிற ஒரு பாத்திரம். இப்போ பீமனுக்கு அப்போ தான் விளங்குது. பீமன் சொல்கிறான், அப்போ என்ன செய்கிறது, ஒரு திட்டத்தை போடுவோம், 2-3 நாட்களுக்கு பொறுப்போம், நம்முடைய காலம் ஓராண்டு முடிய போகிறது, அதற்கு பிறகு இவனை கொல்லுவதற்கான வழியை தேடுவோம் என்று சொல்லி பீமனோடு பேசிவிட்டு இவள் பழையபடி அரசியாரனுடைய அரண்மனைக்கு வருகிறார். அங்கே வந்து இருக்கும் 2-3 தினங்கள் கடக்கிறது. கடந்த பிறகு ஒரு திட்டத்தை போடுகிறார்கள் பீமனும் திரௌபதி. அந்த திட்டத்தின்படி அரண்மனை நந்தவனத்துக்கு இந்த வண்ண மகள் சென்று அடைகிறார். அவருடைய காம வார்த்தைகளை பேசுகின்றான். அப்படியே கையை வைக்கின்றான். கையை வைக்கிற பொழுது பீமன்
அந்த 2 கைகளையும், கீசகனுடைய 2 கைகளையும் பிடுங்கி அவனை அடித்து அங்கமாக சிதைக்கின்றான். அங்கமாக சிதைக்கின்றான். உருவமே தெரியாமல் பண்ணுகின்றான். இந்த காட்சியும் இந்த காமவயப்பட்டால் என்ன நடக்கும் என்பதற்காக பேசப்பட்டிருக்கிற காட்சி தான், வேறு ஒன்றும் இல்லை. அந்த காட்சியினுடைய அடிப்படை அதுதான். அவனை பித்து எறிவது போல அங்கமாக நொறுக்கி எடுக்கின்றான். கீசகன் மாண்டான். இந்த செய்தி அரண்மனைக்குள்ளே பரவுகிறது. கீசகனுக்கு தம்பிமார் இருந்தார்கள், அவர்களும் போகிறார்கள். அவர்களையும் வீமன் அழிக்கின்றான். இப்படியாக ஒரு மாபெரும் வீரன், அந்த வீரன் தன்னுடைய மனதிலே எழுந்த பிழையான எண்ணத்தினாலே தன் வாழ்க்கையை இழந்து, கௌரவத்தை இழந்து, அடையாளமே தெரியாமல் உருக்குலைந்து போகிறான் என்று இந்த காட்சி படைக்கப்பட்டிருக்கிறது. அவை நல்ல எண்ணத்தை உருவாக்க வேண்டும். அந்த காமம் என்று சொல்லப்படுகிற எண்ணம் வரக்கூடாது. ஒரு பெண்ணுக்குரிய சிறப்பான குணங்களுக்குள்ளே நாணம் சிறந்தது. பெண் எப்பவும் நெருப்பாக இருக்க வேண்டும். நெருப்பாக இருக்கிறன்னா மற்றவர்களை எரிப்பது என்று பொருள் அல்ல. அந்த உத்தமமான பண்போடு வாழுவதுதான் அந்த வரலாறு. இப்படியாக இந்த கீசகன் என்பவனுடைய வதம் முடிந்து ஏறத்தாழ இந்த ஓராண்டு காலம் அஞ்ஞாதவாசம் முடிகிற நிலையிலே இன்றைய இந்த சொற்பொழிவை நிறைவு செய்து எல்லாம் வல்ல முருகப்பெருமானுடைய திருவருளோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். திருவருள் துணை கொண்டு இந்த ஆசிரமத்தினை வழிநடத்தி செல்லுகின்ற மோகனதாஸ் சுவாமிகளது பாதம் பணிந்து இந்த ஆசிரமத்தினுடைய சைவகலை பண்பாட்டு பேரவையினரே, ஆசிரம தொண்டர்களே, சந்நிதி வேற்பெருமானின் அடியவர்களே, இங்கு கூடியிருக்கின்ற அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம். இன்றைய தினம் பழமையாக 4வது வெள்ளிக்கிழமைகளிலே மகாபாரத தொடர் சொற்பொழிவை நடத்தி கொண்டிருக்கின்றார் எங்களுடைய சன்னதியான் செல்வச்சென்னி ஆசிரமத்தினுடைய சைவகலை பண்பாட்டு பேரவையினுடைய உறுப்பினர் இரா செல்லோடிவேல் அவர்கள். இந்த தொடர் சொற்பொழிவிலே இன்றைய தினம் மிக முக்கியமான ஒரு பகுதி, மகாபாரதத்திலே கீசகன் வதம் என்கின்றது ஒரு இரகசியமான வதம் செய்யப்பட்ட, அதேவேளை அதனுடைய முற்பகுதியிலே காதல் வசப்பட்டு இருக்கின்ற கீசகனுடைய செயல்களும் அவற்றையெல்லாம் இந்த சபைக்கு ஏற்ற வகையில் உண்மையிலே அந்த பகுதி ஒரு திரைப்படம் போல சுவையாக அல்லது வேறு விதமாக சொல்லக்கூடிய ஒரு பகுதியை மிக பக்திபூர்வமாக சேக்கிழார் பாடுகிற போது கூட பெரிய புராணத்திலே ஒரு பெண்ணினுடைய அழகை வர்ணிக்கின்ற போது கூட அழகை வர்ணித்து விட்டு சேக்கிழார் சொல்வார், அற்புதமோ சிவன் அருளோ என்று சொல்லி. அதே போல நான் மகாபாரத கதையை இங்கே கேட்டுக்கொண்டிருக்கிற போது நான் வாசித்த போதும் நான் வித்தியாசமான ஒரு உணர்வை உணர்ந்தேன். இங்கே கேட்கிற போது செல்வடிவேல் சார் அவர்கள் அதை பக்திபூர்வமாக சொல்லுகின்ற தரரும் இக்காலத்திற்கு ஏற்ற வகையில் இன்றைய திருமணங்கள் அல்லது இன்றைய நிகழ்வுகள் எப்படி நடந்து கொண்டிருக்கின்றன என்று அவற்றோடு ஒத்து தன்னுடைய அனுபவத்தையும் சேர்த்து, இந்த மண்ணிலே அவர் வாழ்ந்த அனுபவத்தையும் சேர்த்து சொல்லுகின்றபடியும் மிக சிறப்புக்குரிய. நான் மகாபாரத கதை போய் முடியவில்லையே என்கின்ற அல்லது அந்த கதை கேட்கிற சுவை
கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் அல்ல அந்த கதையை சுவைபட சொல்லுகின்ற அதே வேளை பல சமய கருத்துக்களையும் சொல்லிக் கொண்டிருக்கின்ற செல்வவடிவேல் அவர்களுக்கு எனது ஆசிரமத்தின் சார்பிலே நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்து, நீங்கள் அடுத்த வெள்ளிக்கிழமை நீங்கள் சன்னதியான ஆசிரமத்தினுடைய ஞானச்சுடர் வெளியீடு இடம்பெறும். அந்த நிகழ்விலும் கலந்து கொள்ள வேண்டும். இப்போது பூசை நடைபெறும். அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம்.